ஃப்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, போன மாசம் ஜூன் 12ஆம் தேதி ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு நடந்த ஒரு கோர விபத்து நாட்டையே உலுக்கி போட்டது. இப்பல்லாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விபத்துக்களுமே ஒருத்தர் 2 பேர சார்ந்ததா இருக்கிறது கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவையே சார்ந்ததா இருக்கு. அத தாண்டி இன்னும் உலகத்தையே சார்ந்ததா இருக்கு. ஏன் அப்படின்னா, அவ்ளோ அளவுக்கு இப்படியெல்லாம் நடக்கணுமா கடவுளே! அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு விபத்துக்களும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சொல்ல போனோம்னா, ஜூன் 12ஆம் தேதி ஒரு பெரிய விமான விபத்து ஏற்பட்டது. அகமதாபாத்ல ஒரு விமானம் கிளம்புன கொஞ்ச நேரத்திலே, அதாவது கிளம்புன கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே அவ்ளோ வெடிச்சு, சிதறி அவ்ளோ பேர் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 142 பேர் அதுல பயணம் பண்ணாங்க. ஆனா 141 பேர் இறந்து போனாங்க. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டவசமா பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த விமான விபத்துலருந்து ஒரே ஒருத்தர் உயிர் பிழைச்சாரு அப்படின்னா, விஸ்வாஸ் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் உயிர் பிழைச்சிருந்தாரு. அதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர பத்தின நெறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வெளிவர ஆரம்பிச்சது. இந்த விமான விபத்து எதனால ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததிலிருந்து நேத்து வரைக்கும் கிட்டத்தட்ட பல காரணங்கள் வெளில வந்தது. பல காரணங்களால நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒவ்வொரு பைலட்டுமே ஒவ்வொரு விதமான ரீசன் சொன்னாங்க. இதனால நடந்திருக்கலாம், அதனால நடந்திருக்கலாம். ஃபியூவல்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அதுல இருக்கக்கூடிய பராமரிப்புகள், அதாவது அதோட மெயின்டனன்ஸ் ரொம்பவே கம்மியான அளவுல தான் இருந்தது. அத சரியா மெயின்டெயின் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜின் ஒர்க் ஆகல. இன்ஜின் ஃபால்ட் ஆனதுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பொதுவாவே நமக்கு தெரியும் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது எக்ஸாக்ட்டா எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த விமானத்தோட பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள தான் எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். சோ அந்த பாக்ஸ எடுத்து தான் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ, இவ்ளோ நாள் கழிச்சு அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து ஒரு கரெக்ட்டான விஷயம் இப்போ வெளில வந்திருக்கு. அதாவது ஃபுல்லா வெளில வரல. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா? முதற்கட்ட தகவல். அந்த மாதிரி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ வெளில வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி 2 பைலட் அது உள்ள இருந்திருக்காங்க. நார்மலாவே ஒரு ஃப்ளைட்ட இயக்குறதுக்கு 2 பைலட் தேவைப்படுவாங்க. ஸோ 2 பைலட் தான் போவாங்க. அப்படி இருக்கிறப்போ, இதுலயும் ஒரு பைலட், ஒரு கோ பைலட் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து மேடே, மேடே அப்படின்ற ஒரு கால கண்ட்ரோல் ரூம்க்கு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவங்கள கான்டாக்ட் பண்ண நினைக்கும்போது, அந்த செகண்ட்ல அந்த விமானம் வெடிச்சு சிதறிடுச்சு. அதனால எல்லாருக்குமே ரொம்பவே கன்ஃப்யூஷனா இருந்தது. என்னடா இது இப்ப தானே அவங்க எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, சோ பல கேள்விகள் பல கோணங்கள்ல மக்கள் கிட்ட எழும்ப ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறப்போ அந்த 2 பைலட்டும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது கூட அந்த பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அவங்க சொன்ன விஷயம் மேடே கால் குடுத்தாங்க அப்படின்னு தான் நமக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு நியூஸ. சோ அதுக்கப்புறம் அந்த பைலட்ஸ் வேற எதையுமே சொல்லல அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பிளாக் பாக்ஸ சர்ச் பண்ணி பார்த்ததுல, அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சோ லாஸ்ட்டா அந்த 2 பைலட்டுமே அந்த ஃப்ளைட்ட டேக் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகல. சோ எதனால ஆகல அப்படிங்கிறத அவங்க கன்ஃப்யூஸ் ஆயிட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்ஜின்க்கு போக வேண்டிய அந்த ஃபியூவல் பட்டன் ஆஃப்ல இருக்கு அப்படின்றது. சோ உடனே மெயின் பைலட் கோ பைலட் கிட்ட கேட்கிறாரு. "எதனால இந்த ஃபியூவல் பட்டன ஆஃப் பண்ணி வச்சீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "நான் ஆஃப் பண்ணல. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது." அப்படின்னு சொல்லி அவரும் பதட்டமான ஒரு பதில சொல்லியிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்ஜின்க்கு போக வேண்டிய அந்த ஃபியூவல் போகல. அது போகறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். அது எப்பவுமே ஆன்ல இருக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். பட் இந்த இடத்துல அது ஆஃப்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது ஆஃப்ல இருந்ததுனால தான் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபியூவல் இன்ஜின்க்கு சப்ளை ஆகல. அப்படி சப்ளை ஆகாத பட்சத்துல தான் அது டேக் ஆஃப் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ யார் அத ஆஃப் பண்ணாங்க? எப்படி அது ஆஃப் ஆச்சு? அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்ப பெரிய பரபரப்பாவும், ஒரு கேள்விக்குறியாவும் போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு பட்டன் அப்படின்றப்போ, நார்மலா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய லைட்டு, ஃபேனு, ஸ்விட்ச் மாதிரிலாம் இருக்காது. கைப்பட்டு தெரியாம ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இதுக்குன்னு ஆஃப் பண்றதுக்கும், ஆன் பண்றதுக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு.
சோ அத வந்து நார்மலா நாம அட் அ டைம்ல பண்ண முடியாது. இது எல்லாமே பிஃபோர் டேக் ஆஃப் ப்ரொசீஜர்ல வரும். அப்படி இருக்கிறப்போ, டேக் ஆஃப் ஆகுற டைமிங்ல அந்த பட்டன் எப்படி ஆஃப் ஆச்சு? அது ஆஃப் ஆனதுனால தான் வந்துட்டு 2 இன்ஜின்க்குமே ஃபியூவல் சப்ளை ஆகல. ஃபியூவல் சப்ளை ஆகாதனால தான் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகல. சோ அடுத்த வித்தின் செகண்ட்ஸ்ல போயிட்டு அது அவ்ளோ பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுக்கான பின்னணி காரணங்கள் என்ன அப்படின்றதையும் இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போயிங் பிளைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யுஎஸ்ல தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. சோ இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ இந்த பிளைட் வந்துட்டு யுஎஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ யுஎஸ்ல இருந்து FAA அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸுமே குடுத்திருக்காங்க. என்ன அப்டின்னா, நார்மலா இயர்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டையும் செக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ செக் பண்ணும்போது இவங்க 2018 டிசம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்டா இந்த ஃப்ளைட்ல அவங்க என்னென்ன ஃபால்ட் இருக்கு, அத சரி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த விஷயம் மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது இதுல அந்த பட்டன் சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடும். சோ நீங்க அதையும் சரி பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி, சோ இப்போ இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடியே அது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 2018 டிசம்பர் மாசம் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ FAA அப்படிங்கிறது ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இங்க இருந்து ஒரு நோட்டீஸ் ஏர் இந்தியாக்கு வந்திருக்கு. இந்த ஃபிளைட்ல என்னென்ன ஃபால்ட் இருக்கு, அதுல எப்போ என்ன ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுல மெயினா இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஃபிளைட்ட அந்த விஷயத்த தவிர்த்து மத்த எல்லா விஷயத்தையும் மெயின்டெயின் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி பண்ணி வரும்போது இத அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இது ஒரு கேர்லெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இத பத்தி அந்த FAA கிட்ட கேட்கும்போது, நாங்க தான் 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோமே, அத சரி பண்ணாதது உங்க தப்பு. நீங்க பண்ண ஒரு மிஸ்டேக்னால தான் இன்னைக்கு இத்தன உயிர் போயிருக்குன்றது ஈஸியா அவங்க வந்துட்டு ஏர் இந்தியா மேல சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த போயிங் கம்பெனி மேல தான் இப்ப எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க கேள்விகள் வைக்கப்படுது. ஏன் நீங்க இத சரி பண்ணல? 7 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிளைட்ல என்னென்ன மெயின்டனன்ஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்றது. பட் நீங்க இத விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போயிங் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அட்வைஸா தான் அத குடுத்தாங்களே தவிர, மேண்டட்டரியா குடுக்கல. இத கம்பல்சரி நீங்க பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லல. ஆனாலும் நாங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து, பார்த்து மெயின்டனன்ஸ் குடுத்துட்டு தான் இருந்தோம். இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பட்டன் எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இத்தன உயிர்கள் போயிடுச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வர பதில் பார்த்தீங்கன்னா, தெரியல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கவனக்குறை ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ்னால நடந்த இவ்ளோ பெரிய விபத்து இன்னைக்கு உலக அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அப்போ அது எவ்ளோ பெரிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம தடுக்கணும் அப்படின்னா, சோ அதுக்கு போயிங்கா இருக்கட்டும், ஏர் இந்தியாவா இருக்கட்டும், ஏர்பஸ்ஸா இருக்கட்டும். சோ எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டனன்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இருக்கவே கூடாது. சோ கிட்டத்தட்ட ஜூன் 12ஆம் தேதி நடந்த இந்த ஆக்சிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுகிட்டு இருக்குன்னா, அப்ப அது எவ்ளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டா உலக அளவுல மாறி இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கப்புறம் போயிங் வந்து ஃப்ளைட்ட மெயின்டனன்ஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் சிஸ்டத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் வந்தது அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி முதற்கட்ட தகவல், உண்மையான ஒரு தகவல். ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்க்கு முக்கியமான ஒரு முதன்மை காரணம் அப்படின்னா, அந்த ஃபியூவல் சப்ளை ஆகாததுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவா ஃப்ளைட்ல வந்துட்டு 2 இன்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஃபால்ட்டா இருந்தா கூட இன்னொன்னுத்த வச்சு மேனேஜ் பண்ணி ஃப்ளை பண்ணி லேண்ட் பண்ண முடியும். அதனால எப்பவுமே 2 வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2 இன்ஜின்க்குமே ஃபியூவல் சப்ளை ஆகல. இதனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ அந்த பட்டன் எப்படி ஆஃப் ஆச்சு? யார் ஆஃப் பண்ணாங்க? இது வேணும்னு பண்ணதா? இல்ல எதர்ச்சியா நடந்ததா? இல்ல நமக்கே தெரியாம இது நடந்ததா? அப்படின்ற மாதிரியான எல்லா கோணத்திலயுமே இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு பையன் ரொம்ப எக்ஸாக்ட்டா சூப்பரா வீடியோ எடுத்திருந்தாங்க. சோ அந்த வீடியோ எடுத்த பையனையும் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்புனாருன்னு சொல்றாங்க இல்லையா? விஸ்வேஷ்குமார். அவரையும் முழுக்க முழுக்க வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏதாவது ஒரு திட்டமிட்ட சதியா? அப்படின்ற ஒரு கோணத்திலேயே வந்துட்டு எல்லாருமே இப்ப இத பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இதுல இன்னும் அடுத்து என்னென்ன தகவல்கள் வெளியில வரப்போகுது. சோ இந்த ஆக்சிடென்ட்க்கான காரணம் என்ன? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க? அப்படின்றத நாம பார்க்கலாம். சோ இதே மாதிரி உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.